ரிச்சர்ட் பிரான்சன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர், ரொம்ப பிரபலமான ஒரு ஆள், ரொம்ப ஆடம்பரமான ஒரு ஆள். எந்த அளவுக்கு ஆடம்பரம் கேட்டீங்கன்னா, அவர் சொந்தமா ஒரு தீவு வாங்கி வர்ஜின் ஐலாண்ட் அப்படின்னு பேர் வச்சு செமையா ஜாலி பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப தடாலடியான ஒரு ஆள் அந்த அளவுக்கு. சரி, தொழிலதிபர் ஓகே, என்ன தொழில் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு மியூசிக் கம்பெனி, அந்த பக்கம் ஒரு ஏர்லைன் கம்பெனி அப்படின்னு அவர் கை வைக்காத ஏரியாவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 16 வயசுல பிசினஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண மனுஷன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காருன்னா எப்படி அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா மணிக்கணக்காகும். சோ அவரே அவர் கைப்பட எழுதின லூசிங் மை வர்ஜினிட்டி அப்படின்ற இந்த புத்தகத்தை நீங்க முழுசா கேட்டீங்கன்னா அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். லூசிங் மை வர்ஜினிட்டி எழுதியவர் ரிச்சர்ட் பிரான்சன். உலகில் மிகவும் புகழ்பெற்ற கோடீஸ்வரர்களில் ஒருவரான ரிச்சர்ட் பிரான்சன் சுயசரிதை தான் லூசிங் மை வர்ஜினிட்டி. ரிச்சர்ட் ஒரு தடாலடி பேர்வழி என அறியப்பட்டு வந்தாலும் அவரது சுயசரிதை அவர் அடைந்த இமாலய வெற்றிக்கு முன்னே அவர் கடந்து வந்த பாதையை அவருடைய பள்ளி பருவத்திலிருந்து பணக்காரர் ஆனது வரையிலான மொத்த வாழ்க்கையையும் விவரிக்கிறது. அவருடைய குழந்தை பருவம் அத்தனை சிறப்பானதாக இல்லை. பள்ளிப்படிப்பை பாதியிலேயே விட வேண்டிய நிலைமை அவருக்கு. 16 வயதில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கினார். மியூசிக் ஆல்பங்களை வெளியிடும் ஓர் இசைத்தட்டு நிறுவனத்தை தொடங்கினார். அசாதாரணமான ஆபத்தான சாகசங்களில் ஈடுபட்டு இறுதியில் ஒரு மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்கியதன் சுவாரஸ்யமான வெளிப்பாடு இவருடைய கதை. அவருடைய இன்றைய சொத்து மதிப்பு $500 கோடி மேலாக உள்ளது என்று கூறுகிறார்கள். சொந்தமாக அவர் வைத்திருக்கும் தீவினுடைய பெயர் என்ன தெரியுமா? கன்னித்தீவு. ஆம், கதைகளில் வருவதல்ல, இது வர்ஜின் ஐல்ஸ் என்று அழைக்கப்படும் கன்னித்தீவு. இருந்தா இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு எல்லோரும் விருப்பப்படும் அளவிற்கு மிகவும் குஷியான பேர் வழி அவர். தன்னம்பிக்கை என்னும் பரம்பரை சொத்து. ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் ரிச்சர்ட். ரிச்சர்ட் பிரான்சனுடைய தாயாருக்கு முடியாது என்ற வார்த்தையே பிடிக்காது. அந்த அளவிற்கு அவர் அதிகப்படியான தன்னம்பிக்கையாளர். இந்த தன்னம்பிக்கையை தன்னுடைய குழந்தைகளுக்கும் அவர் ஊட்டி வளர்த்தார். தந்தையும் தாயும் இருவருமே ரிச்சர்டுக்கு ஒரு நல்ல தோழர்களாக இருந்தார்கள். எல்லா சமயங்களிலும் ஊக்கத்தை அளித்து கொண்டே இருந்தார்கள். எல்லா பெற்றோர்களைப் போல அல்லாமல் பிள்ளைகளின் சொந்த கருத்துக்களுக்கு மதிப்பளித்தார்கள். தேவையில்லாமல் அட்வைஸ் செய்ததில்லை. பெரிதாக பணம் ஏதும் இல்லாததால் ரிச்சர்டினுடைய தாயார் கூடுதல் வருமானத்திற்காக பகுதி நேர வேலைகள் பல செய்து வீட்டிற்கான நிலைமையை சமாளித்தார்கள். ரிச்சர்ட் ஸ்டோவ் என்ற தனியார் பள்ளியில் பயின்றார். பள்ளி கல்வியில் மிகவும் சிரமப்பட்டு சற்றே சோம்பேறி மாணவனாகத்தான் இருந்தார். ஆசிரியர்களால் கண்டிக்கப்பட்டார். உண்மையான காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு டிஸ்லெக்சியா எனக்கூடிய குறைபாடு இருந்தது. 8 வயது வரை அவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. போதாக்குறைக்கு தூரப்பார்வை குறைபாடு வேறு. என்னதான் வகுப்பில் முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்தாலும் போர்டில் எழுதியிருப்பதை கூட படிக்க முடியாது. அந்த காலத்தில் இந்த குறைபாடுகள் பற்றி அதிகம் அறியாத ஒரு நிலை இருந்தது. ரிச்சர்டை ஒரு மந்தமான மாணவன் என்றே கருதினார்கள். அவர் அடியும் உதையும் வாங்கி கட்டிக்கொண்டார் அவருடைய பள்ளியில். எனவே தன்னுடைய முழு ஈடுபாட்டையும் விளையாட்டின் மீது திருப்பினார். சிறப்பாக செயல்பட்டார். ஒரு மாணவன் பள்ளியில் விளையாட்டுகளில் சிறந்து விளங்கினால் நீங்கள்தான் பள்ளியில் ஹீரோ அல்லவா? சீனியர் மாணவர்களுடைய கொடுமையிலிருந்து தப்பிக்கலாம். பரீட்சைகளில் ஃபெயிலானாலும் ஆசிரியர்கள் அதிகமாக திட்டமாட்டார்கள். இது ஒரு நல்ல காரணமாகிவிட்டது ரிச்சர்ட் பிரான்சனுக்கு. படிப்பு வரவில்லை. தான் பெரிய ஆளாக வருவதற்கு ஒரே ஒரு வழி விளையாட்டுதான் என்று முடிவு செய்தார். ரக்பியில் விளையாடினார், கிரிக்கெட் அணியில் விளையாடினார். எல்லாவற்றிலும் கேப்டனாகி போட்டியிட்ட இடத்திலெல்லாம் வெற்றி கொடியை நாட்டி வந்தார். பல கோப்பைகள், பல பரிசுகள் அவருடைய வழியில் வந்தது. ஆனால் அவருடைய முரட்டுத்தனமான மனப்பான்மைக்காக ஆசிரியர்கள் அவரை சதா திட்டிக்கொண்டே இருந்தார்கள். நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா அப்படின்னும், நீ எல்லாம் ஒன்றுத்துக்கும் தேரமாட்ட, நீ எல்லாம் ஒன்று கோடீஸ்வரனாவ இல்லை ஜெயிலுக்கு போவ என்று சாபம் கொடுத்தாராம் ஒரு தலைமை ஆசிரியர். பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். சிறுபிள்ளையாக இருக்கும் போதிலிருந்தே ஏதாவது பிஸ்னஸ் செய்யலாம்,
என்று முயற்சி செய்து கொண்டிருந்தார் ரிச்சர்ட் பிரான்சன். ஒருமுறை அவரும் அவருடைய நண்பர் நிக் பவலும் சேர்ந்து கிறிஸ்மஸ் மர விதைகளை நட்டு அதை வளர்த்து கிறிஸ்மஸ் பண்டிகை சமயத்தில் விற்று காசு பார்க்கலாம் என்று திட்டம் போட்டார்கள். 5 பவுண்டுக்கு 400 கிறிஸ்மஸ் மர விதைகளை வாங்கி நட்டு வைத்தார்கள். தண்ணீர் ஊற்றி பத்திரமாக பார்த்து கொண்டாலும் நாட்கள் பல ஆகியும் ஒன்றுமே முளைக்கவில்லை. கடைசியில் தான் தெரிந்தது அங்கிருந்த முயல்கள் விதைகளையெல்லாம் வேட்டையாடி விட்டன என்று. முயல்களை பழிவாங்கும் விதமாக அவற்றை பிடித்து பக்கத்தில் உள்ள கறிக்கடையில் கொண்டு போய் விட்டதில் ஏதோ கொஞ்சம் லாபம் கிடைத்தது. அடுத்தாற்போல காதல் கிளி வளர்க்கும் திட்டத்தில் ஈடுபட்டு, அதாவது லவ் பேர்ட்ஸ் பண்ணை போன்று ஒன்று அமைக்கியிருந்தார்கள். தந்தையின் உதவியோடு பறவைகளுக்கான ஒரு கூண்டை கூட தயாரித்தார்கள். கிளிகளுக்கான தேவையை சற்று அதிகமாக கணித்து விட்டார் ரிச்சர்ட். ஊரில் இருக்கும் அத்தனை பேரும் 2 கிளி வாங்கினால் கூட இன்னும் அவர்களிடம் இருக்கும் என்ற அளவுக்கு அதிகமான வைப்பை வைத்திருந்தார்கள். கிளிக்கூண்டை சுத்தம் செய்வது பெரிய தொந்தரவாக இருப்பதைக் கண்டு ஒரு நாள் ரிச்சர்டனுடைய தாயார் கூண்டு கதவை திறந்துவிடவே வாங்கிய கிளியெல்லாம் பாடிக்கொண்டே பறந்து போய்விட்டன. ரிச்சர்டும் அவருடைய உற்ற நண்பர் ஜானி ஜேம்ஸும் இணைந்து ஸ்டூடெண்ட் என்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்க நினைத்தார்கள். பல்கலைக்கழக மாணவர்களை இலக்காக கொண்டு ஸ்டூடெண்ட் இதழ் வடிவமைக்கப்பட்டது. உயர்பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இளைஞர்களின் குரலாக சூடான சுவையான செய்திகளை கொண்டு செல்வதே அந்த பத்திரிகையின் நோக்கம். பத்திரிகை நடத்த காசு தேவை. கடிதம் ஒன்றை எழுதி அதை பல பிரதிகள் எடுத்துக்கொண்டு உள்ளூரிலும் வெளியூர்களிலும் இருக்கும் நிறுவனங்களுக்கெல்லாம் அனுப்பியதோடு தொலைபேசி எண் பட்டியலை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நிறுவனத்திடமும் தொடர்பு கொண்டு விளம்பரம் கேட்க ஆரம்பித்தார்கள். அதுவும் ஒரு பப்ளிக் பூத்திலிருந்து என்ற ஒரு கவலை கூட இல்லாமல். அவருடைய முயற்சியின் மூலம் பலன் கிட்டியது. கொக்கோகோலா நிறுவனத்திற்கு ஃபோன் செய்து, பெப்சி ஒரு முழுப்பக்க விளம்பரம் பதிவு செஞ்சுருக்காங்க, பின்பக்கம் காலியாக தான் இருக்குது, உங்களுக்கு ஒரு விளம்பரம் போட்டுடலாமா என்று அவர்களிடம் கேட்டார்களாம். டெய்லி டெலிகிராஃப் பத்திரிகைக்கும் இதே போல ஒரு ஃபோன் கால். டெய்லி எக்ஸ்பிரஸ் பத்திரிகை பெயரை பயன்படுத்தி கொண்டு இப்படி நிறுவனங்கள் கொடுத்த விளம்பரத்திற்கான தொகை பத்திரிகையின் ஆரம்ப பணிகளை தொடங்குவதற்கு போதுமானதாக இருந்தது. பத்திரிகை துறையிலிருந்து இசைத்தட்டுக்கு ஒரு கட்டத்தில் பத்திரிகை வியாபாரம் சூடுபிடிக்கவும் பள்ளி படிப்பிலிருந்து விலகிவிட்டார் ரிச்சர்ட் பிரான்சன். ஒரு பத்திரிகையாளராக இருக்க துளி கூட அனுபவம் இல்லாத ரிச்சர்ட் பிரான்சன் ஜான் லெனன் மற்றும் மிக் ஜாகர் போன்ற சூப்பர் ஸ்டார்களை எல்லாம் பத்திரிகைக்காக பேட்டி எடுத்தார். இதனால் பிரபலமானார். இளைஞர்களுக்கான பத்திரிகை என்ற பெயர் பெற்ற ஸ்டூடெண்ட் ஒரு ஆலோசனை மையமாகவும் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அதன் மூலம் பெரிதாக வருமானம் ஒன்றும் இல்லை. இதனால் சமூகத்திற்கு சேவை செய்கிறோம் என்ற பெயர் மட்டும்தான் மிச்சம். ரிச்சர்ட் பத்திரிகை பணியை காட்டிலும் ஆலோசனை மையத்தில் அதிக நேரம் செலவிடத் தொடங்கிய காலகட்டத்தில் கூடுதல் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க தொடங்கினார். பத்திரிகையை விற்பதற்காக எடுத்துச் செல்லும் நண்பர்கள் விற்ற காசை தங்களுடைய சொந்த பாக்கெட்டில் போட ஆரம்பித்தார்கள். நண்பர்கள் தானே என்று ரிச்சர்ட் அலட்சியமாக விட்டுவிட, பண நிர்வாகத்தை ஒழுங்காக செய்யாமல் போனதுதான் தன்னுடைய தோல்விக்கு காரணம் என்று அவர் விழித்துக் கொள்வதற்கு காலம் பிடித்துவிட்டது. அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த இசைத்தட்டு யோசனை வந்தது. ரிச்சர்ட் இசைத்தட்டுகள் விற்பனையை ஒரு மெயில் ஆர்டர் நிறுவனமாக ஆரம்பித்தார். என்ன பெயர் வைக்கலாம் என்று நண்பர்களிடம் கேட்டார். எல்லோருமே வித்தியாசமான ஆலோசனை கொடுத்தார்கள். எல்லாருமே பிஸ்னஸுக்கு ரொம்ப புதுசு, ஏன் நீ வர்ஜின்னு பெயர் வைக்கக்கூடாது என்று பதில் தந்தார்கள். ஆங்கிலத்தில் குறைகள் ஏதுமில்லாத பொருட்களை வர்ஜின் என்று சொல்வார்கள். ஸ்டூடெண்ட் பத்திரிகையினுடைய கடைசி இதழில் வர்ஜின் மெயில் ஆர்டர் விளம்பரம் வந்தது. உங்களுக்கு பிடித்த இசைத்தட்டுக்கள் குறைந்த விலையில் வாங்குவதற்கு அணுக வேண்டிய முகவரி, இந்த இசைத்தட்டு வேண்டும் என்று கடிதம் எழுதி பணத்தை அனுப்பிவிட்டால் இசைத்தட்டு தானாக தபாலில் வந்து சேர்ந்துவிடும். இதுதான் இந்த விளம்பரம். இந்த மெயில் ஆர்டர் பிஸ்னஸை ரிச்சர்ட் தேர்ந்தெடுத்ததற்கு இன்னொரு முக்கிய காரணம் உண்டு. இசைத்தட்டு விற்பனைக்காக கடை வாடகை, ஊழியர்கள் சம்பளம் என எதுவும் கிடையாது. அதோடு பணம் இசைத்தட்டை அனுப்புவதற்கு முன்பே அவருடைய பாக்கெட்டிற்கு வந்துவிடும். நடுவில் திடீரென்று இங்கிலாந்து நாட்டில் தபால் ஊழியர்கள் ஸ்ட்ரைக் செய்தார்கள். ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் முடங்கி போய்விட்டது. இதோ முடிந்துவிடும், அதோ முடிந்துவிடும் என்று நினைத்த ஸ்ட்ரைக்
பல வாரங்களுக்கு நீட்டித்து கொண்டே போனது. இதனால் பாதிக்கப்பட்ட பல்வேறு நிறுவனங்களில் வெர்ஜினும் ஒன்று. ஏற்கனவே பணம் அனுப்பிய வாடிக்கையாளர்களுக்கு இசைத்தட்டுக்கள் போய் சேரவில்லை. இதனடா புது குழப்பம் என்று நினைத்து கொண்டிருந்த போது அவருக்கு தோன்றிய யோசனை, ஏன் நாமே ஒரு கடையை ஆரம்பிக்க கூடாது என்பதுதான். தனியா ஒரு கடை போட்டாச்சு. கடை ஆரம்பிக்கலாம் என்ற யோசனை சரி, எங்கு ஆரம்பிப்பது? மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடத்தில், சாலையில் போகிறவர்களை ஈர்க்கும் விதத்தில், வாடிக்கையாளர்களை உள்ளே இழுக்கும் விதத்தில், இசைத்தட்டுக்களை மலிவான விலைக்கு கொடுக்கும் விதத்தில் அந்த கடை இருக்க வேண்டும்.